வாழைப்பழத்தை விட மலச்சிக்கலுக்கு சிறந்த 5 உணவுகள். தமிழ்நாட்டுல 30% பேருக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு ஐடி ஊழியரா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல பெரியவங்களா கூட இருக்கலாம். என்னோட ஓபிக்கு வர நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், எனக்கு மோஷன் போறப்ப ரொம்ப டைட்டா போகுது டாக்டர், இல்ல ரொம்ப நான் ஸ்ட்ரெயின் பண்ணி போறேன். ஒரு சில பேர் சொல்றது, எனக்கு எவ்வளவுதான் மோஷன் போயிட்டு வந்தாலுமே அது கம்ப்ளீட்டா ஃபீல் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு தனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த மலச்சிக்கலுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வீடியோல சொல்ல இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற உணவுகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைகளை மருத்துவராகவும் உணவு ஆலோசகராகவும் இருக்கிறேன். நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, தனக்கு ஒருவேளை மலம் போகல அப்படின்னாவே அது ஒரு மலச்சிக்கல் ப்ராப்ளம் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாரத்துக்கே 2ல இருந்து 3 தடவை தான் மலம் கழிக்கிறீங்க அப்படின்னாலும், இல்ல நீங்க மலம் கழிக்கிறப்ப ரொம்ப ஹார்டா அந்த மோஷன் போகுது அப்படின்னாலும், இல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேருக்கு மோஷன் போறப்ப பிளட் கூட வந்துருதுங்க. இன்னும் நிறைய பேருக்கு தான் மோஷன் போனாங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகாம வெளியே வருவாங்க. இந்த அறிகுறி எல்லாம் நோட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா நாளடைவில 6 மாதம்லாம் கழித்து அவங்களுக்கு வயிறு உபசம்னா ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வயிறு வீக்கம், இல்ல டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஒரு சில பேருக்கு வாமிட், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிறப்பதான் நிறைய பேருக்கு புரிதலே வரும், தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க எங்களை மாதிரி டாக்டர் பாக்குறப்போ நாங்க கொடுக்குற மெடிசின்ஸ் அப்போதைக்கு உதவியா இருக்கும் தவிர, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் சேஞ்சஸ் தான் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம்களுக்கு. இந்த மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தண்ணி தேவைங்கிற அளவுக்கு குடிக்கிறது இல்ல. நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற தண்ணி எல்லாமே பெருங்குடல் சிறுங்குடலையே அதிகமா உறிஞ்சப்படும். அதனால நம்மளுடைய மலம் நார்மலாவே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அப்ப நீங்க தேவைங்கிற தண்ணி குடிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இதனால மோஷன் நீங்க ரொம்ப ஹார்டா போவீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி போறனால சில பேருக்கெல்லாம் பிளட் கூட வந்துருது. இரண்டாவது, தேவைக்கேற்ப நார்ச்சத்து எடுக்காம இருக்கிறது. இந்த நார்ச்சத்து நம்மளுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்றதாகட்டும், இல்ல நம்மளுடைய மோஷனை ரொம்ப சாஃப்ட் ஆக்கும். இன்னொன்னு, தண்ணிய உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாதிரி நார்ச்சத்து கம்மியா நம்ம சேர்த்துக்கிறனால மலச்சிக்கல் வருங்க. மூன்றாவது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். என்னதான் நம்ம சொன்னாலுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இப்ப உட்கார்ந்து அதிகமா வேலை செய்யற மாதிரிதான் இருக்கு தவிர, ஓடி ஆடி நடந்து போற மாதிரி எதுவுமே இல்லை. இதனாலேயே பெரும்பாலும் மலச்சிக்கல் ஆரம்பிக்குது. நம்மளுடைய குடலுடைய மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறனால இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நாலாவதா, இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் ஒரு மலம் கழிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப வேகமா பண்ணிட்டு வருவாங்க, கம்ப்ளீட்டா பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் அந்த டாய்லெட் கிளீனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டோ, இல்ல ஒரு வேலை நிமித்தமா அவங்க கம்ப்ளீட்டா போகாம வெளியே வர்றதோ, இல்ல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறனாலயோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பிக்குது. ஐந்தாவதா, வயதானவர்களுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசின்னால கூட இந்த கான்ஸ்டிபேஷன் வருதுங்க. நம்ம ஊர்ல மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாவே வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாயிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம்க்கு அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் பாக்குறேன். உங்களுடைய உணவுகள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை எது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். அப்ப இந்த மலச்சிக்கலுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட், நீங்க சிறுதானியம் உங்களுடைய உணவுல அதிகமா எடுத்துக்கலாம். சிறுதானியமோ இல்ல பிரவுன் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்ல பாலிஷ் ரைஸ் இல்லாம முழு தானியமா இருக்கிறது எல்லாமே ரொம்பவே நல்லது. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறனால உங்களுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ண போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய தண்ணி உறிஞ்ச தன்மை அதிகமா இருக்கிறனால உங்களுடைய மோஷன் ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஈஸியா வெளியே வரும். இரண்டாவது, நீங்க சேர்த்துக்கக்கூடிய காய்கறியில அதிகமா வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது. சுரக்காய், புடலங்காய், சவுச்சோ இதெல்லாம் நீங்க உணவுல அதிகமா சேர்த்துட்டு வரணும். முருங்கைக்காய் ரொம்பவே நல்லது. உங்களுடைய உணவுல அதிகமா முருங்கைக்காய் சேர்த்துட்டு வர்றப்போ இந்த நார்ச்சத்து கிடைக்க போகுது. இதனால மலச்சிக்கல் கம்மியாக போகுது. பச்சை காய்கறியும் கீரையும் டெய்லி உணவுல சேர்த்துட்டு வர்றப்போ இந்த மலச்சிக்கல் காணாமலே போயிடும். மூன்றாவதா, நம்ம சாப்பிடக்கூடிய பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் பப்பாளி, ஆரஞ்சு, பைனாப்பிள், இல்ல மாதுளை, இது எல்லாத்துலயுமே நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. அதே போல இந்த பழத்துல இருக்க நற்குணமே மோஷனை ரொம்ப சாஃப்ட் ஆக்கி ஈஸியா மலம் கழிக்க வைக்கிறது இல்லதான். நாலாவதா, எல்லாருக்கும் தெரிந்த உணவு தான் ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய தயிர் ஆகட்டும், இல்ல பழைய சாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க கரெக்டான தட்ப வெப்பத்துல அந்த உணவை நீங்க வெளியே வைக்கிறப்போ
நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகும். இந்த உணவை நம்ம சாப்பிட்றப்போ நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். டெய்லி தயிர் சாப்பிட்ற மூலம் இல்ல வாரத்துல 1 to 2 நாள் பழைய சாதம்லாம் சாப்பிட்றப்போ நம்மளுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா நல்லாவே உற்பத்தி ஆக போகுது. 5வது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். நல்ல காய்கறியில, பச்சளை காய்கறிகள எல்லாத்துலயுமே இந்த நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இதை விட தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய பனங்கள் கண்டு இதுல எல்லாத்துலயுமே நார்ச்சத்து அதிகமா இருக்கு. டெய்லி முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு 150 கிராம் காய்கறி சேர்த்துக்கிற மூலம் உங்களுக்கு நல்ல நார்ச்சத்து கிடைக்க போகுது. இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கும். ஒரு சின்ன டயட் பிளான் சொல்றேன். மார்னிங் நீங்க ஒரு ராகியில செஞ்ச ஒரு தோசையாகட்டும் இல்ல ஒரு களி ஆகட்டும் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது கூடயே நீங்க முடிஞ்ச அளவுக்கு காய்கறியோட சேர்த்து சாப்பிடுங்க. மதியத்துக்கு ஒரு முழு தானியமான இல்ல ரைஸ்ல கூட நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட சாம்பார் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரிதான் நைட்டு நீங்க சிம்பிளா ஒரு தோசை சாப்பிட்டா கூட அதுலயுமே கூட பக்கத்துல எவ்வளவு தூரத்துக்கு காய்கறி சேர்த்து சாப்பிடுறீங்களோ ரொம்ப நல்லது. முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ட் அப்படின்னா கூட நீங்க அதை சாதத்துலதான் போட்டு சாப்பிடணும் அவசியம் இல்லை. தனியா ஒரு பவுல் அப்படிங்கறது மாதிரி கூட நீங்க சாப்பிட்டு வரலாம். என்னதான் உணவு மட்டுமே சாப்பிட்டு வந்தாலுமே சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மார்னிங் கொஞ்சம் வாக்கிங் போங்க. ஒரு 30 to 45 minutes நீங்க வாக் பண்றதுனால உங்களோட பாடி நல்லாவே பிரிஸ்க் ஆக போகுது. அதே மாதிரிதான் உங்களுடைய குடலுமே நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே கொஞ்சம் சுடுதண்ணி நீங்க குடிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழக்கத்துக்கு எனக்கு காலை எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சாதான் மோஷன் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பான கான்செப்ட். நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க டெய்லி ஒரு சுடுதண்ணி மட்டும் குடிச்சு பாருங்க. குடிக்கிறப்போ இந்த மொட்டிலிட்டி நான் சொன்ன மாதிரி குடலுடைய வேலை செய்யுதல் ரொம்ப அதிகமாகும். இதனாலேயே உங்களுக்கு மலம் ஈஸியா வெளியே வரும். 2வதா உங்களை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். டெய்லி உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். மெஷரிங் பாட்டிலோ இல்ல மெஷரிங் கப்ஸையோ நீங்க வச்சு குடிக்கிற மூலம் ரொம்பவே நல்லது. 3வதா வெளியே வாங்குற ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்ல பேக்கரி ஐட்டம்ஸையும் ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறணும். 4வதா ரொம்ப டைஜஷன் ஆகுறதுக்கு சிரமப்பட உணவுகள் எல்லாமே ஈவினிங்க்கு மேல சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்லயுமே அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாவே இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க விடுபடலாம். இதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.